எல்லோருக்கும் வணக்கம். ஆதிராஸ் கிச்சன் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன். நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும்னு சொல்லி இந்த பதிவை நான் ஆரம்பிக்கிறேன். இன்றைக்கான ஆன்மீக தலைப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, வீட்டில் எப்பொழுதும் பண கஷ்டம் இருந்து கொண்டே இருந்தால் சமையலறையில் இரவு நேரத்தில் இதை அடுப்புக்கு அடியில் வையுங்கள், பணம் ஆறாக பெருகும் அப்படின்னு தலைப்பு போட்டிருக்க இல்லைங்களா? அது என்னன்னு பார்க்கலாம். நம்மளுடைய வீட்டோடைய நம்ம உடம்புல எப்படி ஹார்ட் நம்மளுக்கு ரொம்ப முக்கியமோ, அதே மாதிரி நம்ம வீட்டில் சமையலறை நமக்கு ரொம்ப முக்கியம். சமையலறையில் இருக்கக்கூடிய அனைத்து பொருட்களிலுமே மகாலட்சுமி வாசம்தான் பண்ணுறாங்க. ஓகேங்களா? அதனால தான் அந்த ஒரு விஷயம் குறையும் பொழுதே ஒரு சிலர் சொல்லுவீங்க, அம்மா நான் காலையில் வேலைக்கு போயிட்டு வந்தாதம்மா சாயங்காலம் நாங்கள் பொருள் வாங்கிட்டு வர முடியும், நீங்கள் சொல்கிற மாதிரி நிறச்சி வைக்க முடியல எங்களாலன்னு நினைக்காதீங்க. கொஞ்சம் துவரம்பருப்பு இருக்கும் பொழுதே இதை எடுக்கிறோம் இன்றைக்கின்னும் போது, அடுத்த அந்த துவரம்பருப்பை வாங்கிட்டு வந்து முதல்ல அதை போட்டுடணும், கொட்டி வச்சுருங்க. உங்களால் முடிஞ்ச அளவுக்கு 100 கிராம் சொல்கிறேன். ஆனால் நான் அதுக்கு கம்மியாக நான் எப்போவுமே சொல்ல மாட்டேன். என்னோடய சப்ஸ்கிரைபரான என் பிள்ளைங்க நல்ல வசதி வாய்ப்போட பணம் காசோட நல்லா பெருகணும். அப்போ என்ன பண்ணணும்? துவரம்பருப்பு, சர்க்கரை, உளுந்து எல்லாத்துலேயும் மகாலட்சுமி வாசம். பச்சரிசி எப்போவுமே வீட்டில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. 1 கிலோவாது பச்சரிசியை, நான் பச்சரிசியை சாப்பிட மாட்டேம்மா, பரவாயில்ல, பச்சரிசி நம்ம ஒரு கிண்ணத்தில் போட்டு பூஜை அறையில் வச்சா அவ்வளோ நல்லது. அதனால் பச்சரிசி வீட்டில் இருக்கணும், கிராம்பு இருக்கணும், பட்டை இருக்கணும், அந்த பிரிஞ்சி இலைன்றோம் இல்லைங்களா, அது இருக்கணும். இது எல்லாமே மகாலட்சுமி வாசம் பண்ணுற இடம். அதேமாதிரி பச்சை கற்பூரம் ஒரு டப்பாவில் போட்டு கிச்சனில் வைங்க. சரி, இது எல்லாமே எல்லா வீடியோவிலுமே சொல்லியாச்சுமா. இப்போ சமையலருக்கு அடுப்புக்கு அடியில் ஏதோ வைக்க சொல்கிறீங்களே, அது என்னது, எந்த நேரத்தில் இதை நான் செய்யலாமா அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, இரவு நேரத்தில் சுத்தம் பண்ணிவிடுவோம். நம்ம எப்படியும் கேஸ் அடுப்பை சுத்தம் பண்ணிவிடுவோம். அந்த முடிஞ்ச அளவுக்கு நான் ஒன்று சொல்கிறேன். எச்சில் பாத்திரங்கள் அப்படின்னா என்ன? காஃபி குடித்த டம்ளரு, டீ குடித்த டம்ளரு, அடுத்து பார்த்திங்கன்னா சாப்பிட்ட தட்டு, இது எல்லாமே எச்சில் பாத்திரங்கள். இந்த பாத்திரங்களை முதல்ல போடும் பொழுதே பிள்ளைங்களுக்கு சொல்லிக் கொடுங்க. இதை போடும்பொழுதே வழித்து அதில் இருக்கிற அந்த கருவேப்பிலை எது போடுறோமோ, கருவேப்பிலை சாப்பிட சொல்லி கொடுங்க முடிஞ்ச அளவுக்கு. அப்படி ஏதாவது அதில் இருக்கிறதெல்லாம் வழித்து டஸ்ட்பினில் போட்டுட்டு அந்த தட்டை சும்மா கழுவி வச்சுட்டு போக சொல்லுங்கள். அந்த எச்சில் தட்டு காய விடுற வீட்டில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் பாருங்களேன், காசுக்கு மிகவும் கஷ்டப்படுவாங்க. அதே மாதிரி உடல்நிலை எப்பயாவது எதை பார்த்தாலும் ஏதாவது ஒரு வியாதி வந்துக்கிட்டே இருக்கும். அந்த எச்சில் பாத்திரம் மட்டும் ஜிங்கில் கடந்ததுன்னா ஏதாவது ஒரு உடம்புக்கு வந்துக்கிட்டே இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு அதெல்லாம் சரி பண்ணிடுறோம். இப்போ என்ன பண்ணணும்னா, ஒரு கண்ணாடி பவுல் இருந்தால் எடுத்துக்கோங்க, அப்படி பீங்கான் பவுல் இருந்தாலும் எடுத்துக்கோங்க, அப்படி இல்லைன்னா மண்ணகல் விளக்கு இருக்குமா என்கிட்ட, அதை எடுத்துக்கோங்க. அந்த மண்ணகல் விளக்கில் சர்க்கரை நிரப்பிடுங்க. சர்க்கரையை போட்டு அதில் ஒரு பட்டை, நீட்டு பட்டை, நம்ம பட்டைன்றது வந்து இதில் சமையலுக்கெல்லாம் குருமா குழம்புக்கு பிரியாணிக்கெல்லாம் போடுவாங்க அந்த பட்டைன்றது. அந்த பட்டை அவ்வளோ மகாலட்சுமி ஈர்க்கும் தன்மை கொண்டது. இந்த சர்க்கரை கூட அது சேரும் பொழுது அந்த சர்க்கரை மேலே அந்த பட்டையை நிற்க வச்சுருங்க. நிற்க வச்சு சின்னதாக தான் நான் சொல்கிறேன், ரொம்ப பெருசாக சொல்லலை. அடுப்புக்கு இப்போ நிறைய பேர் வீட்டில் அடுப்பு வந்து ரொம்ப தரையோடு இருக்கிறவங்க அடுப்புக்கு பக்கத்தில் வைங்க. அடுப்பு வந்து கொஞ்சம் உயரமாக இருக்குதுமா, எங்கள் வீட்டில் இடம் இருக்குது கீழே வைக்கிறேன் போது வைங்க. அன்னபூர்ணி வசிக்கிற இடத்துல அந்த சர்க்கரையும் அந்த பட்டையும் சேரும் பொழுது அந்த வீட்டில் மகாலட்சுமி அம்சம் நிறைந்திருக்கும். தினம் இந்த சர்க்கரை சரிம்மா ஒரு நாள் வைக்கிறோம், மறுநாள் அந்த சர்க்கரை எடுத்து என்னம்மா செய்யறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் நான் ரொம்ப பெரிய கிண்ணத்தில் வைக்காதீங்க, சின்ன கிண்ணத்தில் 2 ஸ்பூன் சர்க்கரை வைங்க. அதுக்கு மேலே அந்த பட்டை முடிஞ்சால் நிற்க வைங்க, இல்லை ஒரு பட்டை அது மேலே வச்சுருங்க. இதை எடுத்துகிட்டு போய் என்ன பண்ணோன்னா, நம்ம வீட்டு காம்பவுண்டு ஓரமோ ஏதோ ஒரு இடத்துல எறும்புக்கு உணவாக போடுங்க. அந்த எறும்பு நம்ம அடுப்புக்கு கீழே எறும்பு வருதுன்னா வரவிடாதீங்க. அந்த இடத்துல எறும்பு மொய்க்கக்கூடாது. எப்போவுமே எறும்பு மொய்க்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. வீட்டில் நம்ம எறும்புக்கு உணவு போடலாம், அது தவறு கிடையாது. இதை நீங்கள் பின்பற்றி பாருங்கள், கண்டிப்பாக உங்கள் வீட்டில் பணம் புரள்வதை கண்கூடாக பார்க்கலாம். நல்லதே நடக்கும், வெற்றி நிச்சயம், வாழ்க வளத்துடன் சொல்லி இந்த பதிவை நான் நிறைவு செய்கிறேன். இன்னொரு பதிவோடு உங்களை நான் மீட் பண்ணுறேன்.